மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து அரசியல் ஆதாயத்திற்காகவே முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தவறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அப்பல்லோ மருத்துவர்கள், எய்ம்ஸ் மருத்துவர்கள் மற்றும் உலக புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர்கள் தரமான சிகிச்சை அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சிகிச்சை விவரங்கள் அனைத்தையும் அறிந்தவராக அப்போதைய பொறுப்பு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இருந்ததாகவும், கடந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதியே அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் அவருக்கு தரப்பட்டதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஜயபாஸ்கர், ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையை கண்காணிக்க தமிழக அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டு செப்டம்பர் 30ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைக்கு ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வந்த நேரத்தில் சிகிச்சை விவரங்கள் விளக்கப்பட்ட போது உடனிருந்த பன்னீர்செல்வம் அப்போது சந்தேகம் எழுப்பாதது ஏன் என்றும் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதா மரணம் குறித்து சந்தேகம் இல்லை என்று கூறி வந்த பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவி இல்லாத நிலையில்தான் தற்போது குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார்.